ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம பாகக்காயை உள்ளே சேர்த்துக்கலாம். பிஞ்சு பாகக்காயாக இருந்தால் விதையோடவே சேர்த்துக்கலாம். முத்தின பாகக்காயாக இருந்தால் விதையெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா எடுத்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா எண்ணெயில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் பொரியல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பு இல்லாமல் இருக்கும். பாகக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ஒரு பக்கெட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி இதை இடையில நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. பாகக்காய் வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமே நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்துடும். ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடும். வெங்காயமே பார்த்திங்கன்னா நல்லா தனியாக தோல்லாம் உறிஞ்சிட்டு வந்துடும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம இது எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இது எல்லாத்தையுமே இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். நல்லா திருப்பி விட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இது வரையும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பாகக்காய் பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா நல்லா 1/2 டீஸ்பூன் கிட்ட கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3/4 டீஸ்பூன் கிட்ட நான் இன்றைக்கி உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துல சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாகக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பாகக்காய் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கிட்டு உள்ளே சேர்த்துலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை கலந்து கொடுங்க. நம்ம இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி தான் எடுத்திருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் நம்ம இதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கப் பார்த்திங்கன்னா புளி சேர்த்துருக்கேன். நீங்கள் பாக்க எடுத்துக்கிற அளவுக்கு நீங்கள் புளியோட அளவை கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம். இப்போ இந்த புளிச்சாறு பாகக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தடவை கொதித்து வரணும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இதில் மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம். இந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா பாகக்காயில் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதனால் நல்லா கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. மசாலா சேர்த்துட்டு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நம்மளோட பாகக்காய் ரெடி ஆகிடும். இது நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்ற வரையும் நம்ம அடுப்புலேயே வச்சு நல்லா வதக்கி விடணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக ட்ரை ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். இனிமேல் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.